நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் பக்தன் கூறியதை பகவான் கூறினான் என்பதை கேட்போம். மனித குலத்திற்கு பகவான் ஒரு உபதேசம் பண்றான். அதாவது அவனுக்கு எல்லாருமே சமம். அப்ப எல்லா ஜீவன்களும் சுகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இறைவனுடைய எண்ணம், செயல் எல்லாமே. ஆனால் மனிதர்கள் அவரவர்களுடைய கர்மாவிற்கு தகுந்தாற் போல பிறவிகளை எடுத்து அந்த கர்மாவை அனுபவித்து வருகிறார்கள். அதற்காக பகவான் அவர்களை திருத்த வேண்டும், திருத்தி பணிகொள்ள வேண்டும், அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல அவதாரங்களெல்லாம் எடுத்து பலவிதமான நற்காரியங்களை எல்லாம் பகவான் செய்கிறான். அதில் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அதில் செய்துள்ளதான நன்மைகள் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைந்துள்ளன. கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் பல காரியங்களை செய்திருந்தாலும் இந்த உலகமே நன்மை அடையும்படியாக செய்த காரியம் குருக்ஷேத்திர யுத்தத்தில், அந்த யுத்த களத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினதான ஸ்ரீ பகவத்கீதை. இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை, அறிவை கொடுக்கக்கூடியதான, நல்ல வழியை காட்டக்கூடியதான ஒரு சிறந்த ஒரு நூல். அதில் எல்லா வேதாந்த ரகசியங்களும் பொதிந்து கிடக்கின்றன. எல்லாமே அதில் இருக்கு. அதுக்கு பல பேர் உரை எழுதியுள்ளார்கள். ராமானுஜர் கீதா பாஷ்யம், சுவாமி தேசிகன் அதுக்கு தாத்பரிய சந்திரிகை, ஸ்ரீ ஆளவந்தார் முதல்ல கீதார்த்த சங்கிரகம், சுவாமி தேசிகனும் தமிழில் கீதார்த்த சங்கிரகம், இப்படி பல கிரந்தங்கள்லாம் இருக்கு. பல பேர் அதுக்கு விரிவுரை எழுதியுள்ளார்கள். இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், யுத்த பூமியில் அர்ஜுனன் கௌரவர்களெல்லாம் பார்க்குறான். அதை பார்த்தா எல்லாம் தன்னுடைய உறவினர்கள். இந்த உறவினர்களை எதிர்த்து நான் இந்த யுத்தம் பண்ணணுமா, எனக்கு இது வேண்டாமே அப்படின்னு தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான இந்த காண்டீபம், வில்லு, அம்பு எல்லாத்தையும் கீழே போட்டுடுறான். போட்டுட்டு என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்பொழுது ஒரு மந்தஸ்மிதமாக புன்சிரிப்புடன் கிருஷ்ணன் எல்லா விஷயங்களையும் உபதேசம் பண்றார். இப்போ கீதோபதேசம் பண்றார். உகவை அடைந்த உறவுடையார் அப்படின்னு கீதார்த்த சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் ஆரம்பித்து சொல்றார் இந்த விஷயத்தை. அதாவது ஒரு ஜீவாத்மாவுக்கு பிறப்பு, இறப்பு, அந்த தர்மங்களில் சொல்லப்பட்டுள்ளதான அந்த கர்மாக்கள், செயல்பாடுகள், வினை, அதனால் வரக்கூடியதான பயன்கள், இதெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். தெளிவுபடுத்தி இதே விஷயத்தை மேலே சுவாமி தேசிகன் சொல்றார், உடலம் அழிந்திடும் உள்ளீர் ஒன்றழியாது அப்படின்னு. இந்த உடம்பானது அழியக்கூடியது. அதனால் இந்த சரீரத்தை காட்டில் வேறுபட்ட ஆத்மா அது அழியாது, அது நித்தியமானது. அதனால் உடல்னால் பண்ணக்கூடியதை பற்றி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். அந்த உடல் அழிஞ்சிரும். அழியாதது அது உள்ளே இருக்கக்கூடியதான ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது, பரமாத்மாவான எனக்கும் அழிவு கிடையாது. இது ரெண்டுமே அழிவில்லாமல் நித்தியமானது. அதனால் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டதான அந்த கர்மாக்களை விடக்கூடாது, செய்யணும் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். இது 2வது அத்தியாயத்தில். 3வது அத்தியாயத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், ஆத்மா ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். அதாவது பொதுவாக நம்மளுடைய
உடல்ல சரீரத்தில் புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் உயர்ந்தவை. அந்த இந்திரியங்களை காட்டிலும் உயர்ந்தது மனசு, மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி, அந்த புத்தியை காட்டிலும் உயர்ந்தது ஆத்மா. இப்போ இந்த ஞானம்னு இருக்கு, அறிவு. அந்த ஞானத்திற்கு சத்துரு யாரு அப்படின்னு கேட்டால் அந்த புலன்கள் தான், இந்திரியங்கள். இந்த புலன்கள் இந்திரியங்களுக்கு சத்துரு யாருன்னு கேட்டால் மனசு, மனசுக்கு சத்துரு யாருன்னு கேட்டால் புத்தி, புத்திக்கு சத்துரு யாருன்னு கேட்டால் ஆசை. இப்படி இந்த விஷயங்களை பிரித்து அர்ஜுனனுக்கு அழகாக சொல்கிறார் கிருஷ்ணன். இதே விஷயங்களை, அதாவது ஆத்ம ஞான உபதேசத்தை ராமாயணத்தில் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் யுத்தம் நடந்த பொழுது ராமர் பானத்தினால வாலியை வதம் பண்ணிடுறார். அப்போ வாலி கீழே விழுந்துடுறான், உயிர் பிரியலை விழுந்துடுறான். அப்போ ராமனை பார்த்து பல கேள்விகள்லாம் கேட்குறான். அப்போ அதுக்கு லக்ஷ்மணன் பதில் சொல்கிறார் அதுக்கெல்லாம். இப்போ அந்த சமயத்தில் அதை கேட்டு அந்த சம்வாதம் முடிஞ்ச உடனே வாலி இறந்துடுறான், மரணத்தை அடைஞ்சிடுறான். உடனே அவனுடைய மனைவி தாரை அங்கே அழறா, தாரை புலம்பல் அப்படின்னு இருக்கு, அழறா. அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார், அம்மா இந்த சரீரம் அனித்தியம், அது அழிஞ்சு போயிடும், இது நிரந்தரம் கிடையாது. அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் நிரந்தரம், அது நித்தியமானது. அதனால் நீ இந்த மரணத்தை நினச்சி நீ அழாதே, வருத்தப்படாதே, இது ஒரு அஜ்ஞானம். அந்தந்த ஜீவன்கள் அந்தந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கு, அதை அனுபவிச்சுட்டு போகிறது, அதுதான் சாஸ்திரம். அதுக்கப்புறம் பிறந்தவன் இறக்க வேண்டும் என்பது விதி. அதனால் நீ துக்கப்படுறது, வருத்தப்படுறது உனக்கு விவேகம் இல்லை, அந்த மாதிரி பண்ணுறது ஒரு விவேகத்தை தராது அப்படின்னு சொல்கிறார். அதே மகாபாரதத்தில் ஜெகதாச்சாரியனான கிருஷ்ணனும் அர்ஜுனனுக்கு இந்த கிளேசங்கள்லாம் போகிற மாதிரி அவனுக்கு உபதேசம் பண்ணுறார், ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். இங்கே பர்த்தாவை இழந்ததான தாரைக்கு ஆஞ்சநேயர் இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். இதே மாதிரி ஆத்ம ஞானத்தை பல பேர் உபதேசம் பண்ணியிருக்கா. இல்லை, இந்த கீதையில் சொல்லப்பட்டதான ஆனந்தம் அப்படிங்கிறது, அந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டா ஒரு ஆனந்தம் ஏற்படும். இதை தான் தாரைக்கு ஆஞ்சநேயர் சொல்லி என்ன புரிய வச்சாரோ, எதை உபதேசம் பண்ணாரோ அதை இங்கே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதாவது கீதோபதேசம் பண்ணும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஹனுமத்வஜம் அப்படின்னு அவருடைய தேர் ரதத்தில் இருக்கக்கூடியதான கொடி ஹனுமத்வஜம், அந்த கொடிக்கு கீழே உக்காந்துட்டு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். இங்கே தாரைக்கு ஆஞ்சநேயர் உபதேசம் பண்ணும்போது அதை பக்கத்தில் ராமர் இருந்துட்டு கேட்குறார், கவனமாக கேட்டுக்கிறார். ஆஞ்சநேயர் எப்படி தாரைக்கு உபதேசம் பண்ணுறார், ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறார்னு. இப்படி ராம பக்தன், சிறந்த ராம பக்தன் ஆஞ்சநேயர். அவர் உபதேசம் பண்ணினது அந்த ஆத்ம ஞான விஷயம், தாரைக்கு உபதேசம் பண்ணினார். அந்த விஷயங்களை அப்படியே அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய பக்தன் முன் அவதாரத்தில் தாரைக்கு ஆத்ம ஞானத்தை எப்படி உபதேசம் பண்ணானோ அந்த விஷயத்தை அப்படியே இங்கே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார் கிருஷ்ணன். அதனால் ஒரு பக்தன் அவன் பண்ணினதை, அந்த ஆத்ம ஞான உபதேசத்தை அதை அப்படியே இங்கே கிருஷ்ணன் பண்ணுறார், தன்னுடைய பக்தன் பண்ணினதை. ஆனால் தன் பக்தன் கூறியதான அந்த ஆத்ம ஞான உபதேசத்தை இங்கே கீதோபதேசமாக பகவான் பண்ணினார். அதனால் பக்தனுக்காக எதை வேணாலும் பகவான் பண்ணுவார், பக்தன் பண்ணினதையும் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு. அதாவது பக்த பராதீனன், பகவான் பக்தனுக்கு கட்டுப்பட்டவன், பக்திக்கு கட்டுப்பட்டவன். அதனால் பக்தன் என்ன சொன்னாலும் பண்ணுவான் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அப்படிப்பட்டதான அந்த பகவானை, அவனுடைய மேன்மை, அவனுடைய சிறப்பை நாம் உணர வேண்டும். அதனால் ஆத்மா வேறு, உடல் வேறு,
உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றவை நாளை கேட்போம்.